வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம 12th மேக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ்ஸு, அப்புறம் என்னென்ன சம்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸு அப்படின்லாம் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக, அதாவது ஃபஸ்ட்டு புக்கு ஃபுல்லாகவே சரிங்களா. ஃபஸ்ட்டு சாப்டர் அணிகள் மற்றும் அணிக்கவகைகளின் பயன்பாடுகள், கலப்பெண்கள் 2வது சாப்டர், 3வது சாப்டர் சமன்பாட்டியல், 4வது சாப்டர் இருபரிமாண பகுமுறை இடைவெளி 2, 5வது சாப்டர் வெக்டர் இயற்கணிதம். இது 6 சாப்டருமே குவார்ட்டர்லி எக்ஸாம் கேட்பாங்க. 90 மார்க்ஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க. மீதி 10 மார்க் வந்து இன்டர்னல் மார்க்கு. இப்போது அந்த 90 மார்க்ஸில் 20 மார்க் வந்து 1 மார்க் கேட்பாங்க சரிங்களா. அப்புறம் 2 மார்க் 7, 3 மார்க் 7, 5 மார்க்கு 7 எழுதணும் சரிங்களா. டோட்டலாக 90 மார்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் என்னென்ன சம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து 100க்கு 100 எடுக்கணுன்னா எல்லாத்தையுமே தான் படித்தாகணும், வேறு வழி இல்லை சரிங்களா. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 70க்கு மேலே எடுக்கலாம், 60, 70க்கு மேலே எடுக்கலாம் சரிங்களா. இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகிறத மட்டும் சொல்கிறேன், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். எடுத்துக்காட்டு 1.1. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 1.2. அதுவும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி எக்ஸாம்பிள் சம்லேயே வேறு என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எடுத்துக்காட்டு 1.5. அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க. இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்லையும் கேட்பாங்க. மோஸ்ட்லி 3 மார்க்கில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 1.5. அடுத்து எடுத்துக்காட்டு 1.6. அட்ஜாயின்ட் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. முன்னாடி கணக்கு ஏ கேட்டாங்க, இது வந்து ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் இதே மாதிரி சம்ஸ்லாம் இருக்குது, அதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.8. இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் கொண்டு ஏ இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸ். இதுவும் ஒரு 3 மார்க்கில் கேட்குற சம் தான், அடிக்கடி கேட்குற சம். அப்புறம் எடுத்துக்காட்டு 1.9. இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான், அதை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு 1.11. இது ஒரு 2-3 டைமு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது வந்து குவார்ட்டர்லியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். செங்குத்து அணி என நிறுவுக. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற கணக்கு பார்க்கலாம். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம், எஃப் ஆஃப் ஆல்பா இன்வெர்ஸ் கொண்டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா, அது கேட்பாங்க, அதை படிச்சுங்க. அப்புறம் 5th சம், ஏ இன்வெர்ஸ் கொண்டு ஏ டிரான்ஸ்போஸ், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். 7th சம், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். 8ம் 9ம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் எக்ஸாம்பிளில் இதே மாதிரி சம்ஸ் இருக்குது, அதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் சம்ஸ் இருக்குது. அந்த 8ம் 9ம் எக்ஸசைஸில் இருக்கிறது எக்ஸாம்பிளையும் இருக்குது, படிச்சுங்க, இம்பார்ட்டன்ட். இது 10th சம், அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ கேட்குறாங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். 11th சம்மும் ஒரு டைமு பார்த்துங்க சரிங்களா. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், 11th சம்மை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸசைஸ்க்கு போகலாம். செகண்ட் எக்ஸசைஸில் அணியின் தரமில் கண்டிப்பாக ஒரு கணக்கு கேட்பாங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. எல்லா கணக்குமே ஒரு டைம் ஓரலாக பார்த்துங்க. அணியின் தரத்தில் ஒரு கணக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்பாங்க. 5 மார்க்கில் அணியின் தரம் இல்லை சரிங்களா. அடுத்தது காஸ் ஜோர்டன் மெத்தடு சரிங்களா. காஸ் ஜோர்டன் மெத்தடு, இது ஒரு மெத்தடு கணக்கு. இதில் இந்த எக்ஸாம்பிள் 1.20 அது ஒரு டைம் பார்த்துங்க. 2x2 மேட்ரிக்ஸு, 3x3 மேட்ரிக்ஸு ரொம்ப கஷ்டங்க, பெருசாக போகும், டைம் இருக்கும். அது 2x2 மட்டும் ஒரு டைம் பார்த்துங்க. அப்புறம் பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட் ரோம் இந்த அணியின் தரம், 2வதும் அணியின் தரம் தான். இது 2 ரோம்னு எல்லாத்தையும் பார்த்துங்க. இதுலேருந்து ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் காஸ் ஜோர்டனில் இந்த ஃபஸ்ட் சம் மட்டும் பார்த்துங்க சரிங்களா. 2x2 மட்டும் பார்த்துங்க. 3x3 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2x2 மட்டும் பார்த்துங்க, வந்தால் அட்டன் பண்ணிக்கலாம். 3x3 வந்தால் சாய்ஸில் தான் வரணும், வேறு எதுவும் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.22. இது ஒரு 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நேர்மாறு அணிக்கான முறையில் தீர்க்க அந்த கணக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் கணக்கு இருக்குது. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நேரிய சமன்பாடு தொகுப்புகளை நேர்மாறு அணிக்கான முறையில் தீர்க்க அப்படின்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட் சம்மு செகண்ட் சம் அதையும் பார்த்துங்க. தேர்டு ஃபோர்த்தும் ஒரு டைம் பார்த்துங்க. அப்புறம் இந்த செகண்ட் சம் இதையும் ஒவ்வொரு டைம் கேட்குறாங்க. ஆனால் இந்த செகண்ட் சம் வந்து ரொம்ப பெருசுங்க, யோசித்து படிங்க, படிச்சுக்கங்க. அட்டன் பண்ணும்போது யோசித்து அட்டன் பண்ணுங்கள்.
அப்புறம் இந்த தேர்ட் சம், ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் இந்த கணக்கு படிச்சுங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். அடுத்து இந்த T20 ஆட்டம் இதையும் படிச்சுங்க. எடுத்துக்காட்டு 1.26 அதையும் படிச்சுங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குங்க. இந்த சம்லாம் கணக்கு அட்டன் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் டைம் ரொம்ப நேரம் ஆகும். சரிங்களா? இந்த சம் படிங்க. எக்ஸசைஸ் 1.4ல் இந்த 4 சம், இது இம்பார்ட்டன்ட் சம், வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஒமிட் பண்ணிடாதீங்க, நல்லா படிச்சுங்க. சரிங்களா? ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. இந்த கணக்கு படிச்சுங்க. அது ஈஸியான கணக்கு தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்புறம் எக்ஸசைஸ் 1.5 சும்மா ஓரலாக ஒரு டைம் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாது. 1.5. அப்புறம் எக்ஸசைஸ் 1.6 இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.34 இந்த கணக்கு கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் சம். லேம்டாவும் மியூவும் இன்வால்வ் ஆகுறது, அது கேட்பாங்க. அதை படிச்சுங்க. அப்புறம் பயிற்சி 1.6ல் செகண்ட் சம் படிச்சுங்க. கே வர சம்னு. அப்புறம் தேர்ட் சம் படிச்சுங்க. லேம்டா மியூவும் வர சம்மு. இந்த 2 சம்மும் படிச்சுங்க. அவ்வளோதான். ஒரு கடைசி எக்ஸசைஸு லாஸ்ட் எக்ஸசைஸில் 1.7 பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் படிச்சுங்க. லேம்டாவின் மதிப்பு இருக்குது அது. அப்புறம் காஸியன் நீக்கல் முறையில் இது படிச்சுங்க. இது 2 கணக்கும் படிச்சுங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட் சாப்டர். இது வந்து 1 மார்க். 1 மார்க்கில் எப்படி ஷார்ட் ட்ரிக்ஸ்னு இங்கே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா பாருங்கள். வீடியோ வேணுனாலும் இருக்குது, போய் பாருங்கள். SRTJ மேக்ஸ் யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள்.